ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு கற்பக விநாயகம் தற்பொழுது இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் வழக்கறிஞர்களின் இந்த போராட்டம் குறித்து மேலும் பல்வேறு கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். திரு கற்பக விநாயகம், வணக்கம். வழக்கறிஞர்கள் தொடர்ந்து 2 மாத காலங்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதிய விதிமுறைகளில் சட்ட விதிமுறைகளில் கொண்டு வந்துள்ள புதிய திருத்தங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி இவர்களுடைய இந்த போராட்டம் இன்று முற்றுகை, சென்னை உயர்நீதிமன்ற முற்றுகை போராட்டம் அளவிற்கு சென்றிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? தமிழ்நாட்டிலே நடக்கிற இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு 10 ஆண்டு காலங்களாக அங்கு நீதிபதியாக இருந்த எனக்கு மிகவும் என்னுடைய மனதை மிகவும் துன்பப்படுத்துகிறது. எப்படிப்பட்ட உயர்நீதிமன்றம்? தமிழ்நாடு உயர்நீதிமன்றம், மெட்ராஸ் ஹைகோர்ட் என்றால் இங்கு டெல்லியில இருக்கிற அத்தனை பேரும் சொல்வார்கள், ஒரு காலத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் நாங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட்ல சொல்றாங்க, கேரளா ஹைகோர்ட்ல சொல்றாங்க. அப்படிப்பட்ட நீதிமன்றத்துக்கு இப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்குன்னா இது என்ன காரணம்னு தெரியல. ஒன்னும் 2 பக்கத்திலயுமே சரியான ஒரு வழிநடை பாதை இல்லை. ஒன்னும் நீதிபதிகள், இன்னொன்று வழக்கறிஞர்கள். ஒரு சேயிங் உண்டு, பாப்புலர் சேயிங் உண்டு, அதாவது தி பெஞ்ச் வித்தவுட் தி பார் இஸ் லைக் எ கன் வித்தவுட் அ புல்லட் மார்கள். வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் ஒரு தேரினுடைய 2 சக்கரங்கள். வழக்கறிஞரும் நீதிபதிகளும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு பறவையினுடைய 2 சிறகுகள். ஒரு சிறகு பயன்படாமல் அடுத்த சிறகு மட்டும் பயன்பட்டால் அது பறக்க முடியாது, இயங்க முடியாது. அதே போல 2 கண்கள், நீதித்துறையும் வழக்கறிஞர் துறையும் 2 கண்கள். அந்த ஒரு கண்ணை வைத்துக் கொண்டு இன்னொரு கண்ணை குத்த முடியாது. எவ்வளவு பெரிய இதையெல்லாம் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே ஒரு ஒரு தெளிவான கருத்து, எந்த விதமான ஒரு இதுக்கும் ஆற்படாமல் உள்ள ஒரு கருத்து. நான் இப்போது சுப்ரீம் கோர்ட்ல சீனியர் கவுன்சிலாக இருக்கிறேன். அதை விட அங்கிருந்து 10 ஆண்டு காலங்களாக பல பிரச்சனைகளை சமாளித்தவன் நான். அதே மாதிரி சென்னையில சில பிரச்சனைகளை சமாளிக்கும் போது ஒரு கண்டெம்ப்ட் மேட்டர் எடுத்து அவங்களை கன்விக்ட் பண்ணிருக்கேன். எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல கூட ஒரு அட்வொகேட்டை நான் கன்விக்ட் பண்ணிருக்கேன். ஆனா எப்பவுமே ஒரு பாய்காட் அளவுக்கு 45 நாள் 60 நாட்கள் பாய்காட் இது வரைக்கும் அன்ஹர்ட் ஆஃப். அதாவது சொல்ல போனோம்னா என்னுடைய இதயத்திலிருந்து ரத்தம் கசிக்கிறது. ஒரு நல்ல, அதாவது தன்னுடைய குழந்தையினுடைய மேன்மைக்கு தனக்கு தான் தெரியும். இன்றைக்கு அந்த மேன்மையை நீதிபதிகள் சரியாக உணரவில்லையோ? யாரு பொறுப்புன்னு நினைக்கிறது? சீஃப் ஜஸ்டிஸ் வில் பி ரெஸ்பான்சிபிள். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு வில் பி ரெஸ்பான்சிபிள். அவங்க கூப்பிட்டு பேச வேண்டாமா? ஒன்னும். 2வது, ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் மூலமா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாரு. அந்த நோட்டிபிகேஷனே வச்சுக்கிட்டு அந்த நோட்டிபிகேஷனை பேஸ் பண்ணி அட்வொகேட்ஸை கூப்பிட்டு சமாதானப்படுத்த வேண்டாமா? 2. அல்லது அப்படியே இல்லாவிட்டால் கூட வழக்கறிஞர்கள் நம்பவில்லை என்றால் கூட அந்த நோட்டிபிகேஷனை சுவமோட்டா எடுத்து இந்த ஆக்ட நாங்க அனுமதிப்படுத்த மாட்டோம் டில் தி ஃபைனல் டிசிஷன் டேக்கன் பை த கமிட்டின்னு சொல்லிருக்கலாமே, சீக்கிரம் முடிஞ்சிடுமே. ஒரு 60 நாட்கள் தன்னுடைய தொழிலை இழந்து, வருமானத்தை இழந்து, தன்னுடைய கட்சிக்காரனுடைய வரக்கூடிய பலன்களை இழந்து ஒரு பெரிய போராட்டம் செய்கிறார்கள் என்றால் அவர்களை திருத்த வேண்டாமா? அந்த போராட்டத்தினுடைய காரணத்தை அறிந்து அந்த காரணத்தினுடைய நோயை நீக்க வேண்டாமா? இதிலே பார் கவுன்சில் செய்ய வேண்டியது பிரிட்ஜிங் த கேப். நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு கேப் உருவாகி இருக்கிறது. அந்த கேப் தான் பிரிட்ஜ் பண்ணணும், 2ஐயும் ஒன்னாக்கணும். அதுக்கு பதிலா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறேன்னா வழக்கறிஞர்கள் பயந்துவாங்களா? வழக்கறிஞர்களை கொள்ளைக்காரர்களோடு ஒப்பிடலாமா? வழக்கறிஞர்களோடு கொலைகாரர்களை ஒப்பிடலாமா? வழக்கறிஞர்களை கற்பழிப்பவர்களை நாம் சரியா தள்ளுகிறோமா? அது மாதிரி பண்ணலாமா? இவ்வளவு தமிழ்நாட்டை ஏகோபித்த வரவேற்பு இருக்கு, முற்றுகை போராட்டத்தின் அளவுக்கு போயிருக்கு. யாரு காரணம்? அடிப்படை காரணம் என்னை பொறுத்தவரையிலே ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் ஹேப்பன்ஸ் இன் தமிழ்நாடு ஜுடிஷியரி. இது ஒரே வழி, சீஃப் ஜஸ்டிஸ், பார் கவுன்சில் அண்ட் மெம்பர்ஸ் ஒன்னா உட்கார்ந்து சால்வ் பண்ணி இது ஜுடிஷியலா அந்த நோட்டிபிகேஷனை, ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் நோட்டிபிகேஷனை சுவமோட்டோ எடுத்து
அதுல வந்து அது சரியான ஒரு ஒரு கேரண்டி கொடுத்தால் ஒழிய இந்த இதுக்கு நிவாரணம் இல்லை. ஆனால் சில வழக்கறிஞர்கள் சில பேர் மோசமா கூட இருக்கலாம். ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் இருக்காங்க. ஒவ்வொரு ஜார்க்கண்ட்லயும் சில பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டிலயும் இருக்காங்க. அவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஆனா எந்த காரணத்துக்கு கொண்டு நான் கூட ஒரு அட்வொகேட்ட கடிஞ்சு பேசிட்டேங்கிறதுக்காக அன்னைக்கு பாய்காட் பண்ணிட்டாங்க ஜார்க்கண்ட்ல. நான் உடனே சாயந்தரமே அவங்களை கூப்பிட்டேன். கடிஞ்சு பேசினேன், எதுக்காக பேசினேன்? நீங்க சரியா இருக்க வேண்டாமா? நீங்க அட்வொகேட் இல்லையா? கிளைண்ட்டுக்காக அப்பீல் ஆகலையா அப்படின்னு சொல்லி சமாதானமான சாரி சார் நாங்க வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. நாங்க அதுக்கு பிறகு மறுநாள் ரொம்ப என் மேல அதிகமா அன்ப ஆரம்பிச்சாங்க. இந்த ஊழல் வந்த பிறகு கூடல் வருது பாத்தீங்களா, அது மாதிரி கொஞ்சம் ஒரு நாள் கூடல் அப்புறம் தொடர்ந்து கூடல் தான். அது மாதிரியான என்னை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனைகளை யாருமே சமாளிக்க முடியாமல் திணறுகிறார்கள். வழக்கறிஞர்கள் மேல் குற்றம் சொல்லி தப்பிக்க முடியாது. அதே மாதிரி பார் கவுன்சில் இருக்கு, என் கையில ஆயுதம் இருக்கு, நான் அட் பண்றேன் அப்படிங்கறது வந்து ஒரு தெரியாதனமா பண்றாங்க, அறியாதவர்கள் மாதிரி பண்றாங்க. ஒண்ணு பண்ணா அதனுடைய ரியாக்ஷன் அட்வொகேட் என்ன ஆகும்? ஒரு ரியாக்ஷன் யாரு? ஒரு சாதாரண குற்றம் செய்யறவனை குற்றவாளி கூண்டல நிப்பாட்டி அவனுக்கு தண்டனை கொடுக்கறது வேற. ஒரு அட்வொகேட்ஸ் மேல நீ ஏன் போராட்டம் பண்ற, நான் உன்னை ரிமூவ் பண்றேன் அப்படிங்கறது வேற. நம்ம கையில ஆயுதம் இருக்கலாம், கையில ஆயுதம் இருக்கிறது ஒரு பலம். ஆனால் அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்போது பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய அறிவுக்கும் இதயத்துக்கும் கொடுக்கப்பட்ட வேலை. அது நடக்கல. என்னை பொறுத்தவரையில சீஃப் ஜஸ்டிஸ் வில் ஹேவ் டு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் காசிங் திஸ் ட்ரபிள். அவர் தான் கூப்பிடணும், பார் கவுன்சிலையும் கூப்பிடணும், அட்வொகேட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிடணும், உட்கார்ந்து பேசணும், பேசிட்டு கீழே இறங்கி வரணும். கீழே யாரு? அவங்க எல்லாம் வழக்கறிஞர்கள், நம்முடைய குழந்தைகள். ஒரு குழந்தை கீழே விழுகுது, நம்ம படியில இறங்கி கீழே இறங்கி நம்ம அந்த குழந்தையை தூக்குறோம், உடனே கீழே இறங்கிட்டாரு அப்படி சொல்ல முடியுமா? இந்த குழந்தையினுடைய முக்கியம். நீங்க அட்வொகேட்ஸ் பூராமே பாய்காட் பண்றாங்கன்னா அந்த நீதிமன்றத்தை பத்தி என்ன நினைக்கிறது? யாரு காரணம்? ஒரு சைட்ல குற்றம் இருந்தா இன்னொரு சைட்லயும் குற்றம் இருக்கும், அல்லது ஒரு சைட்ல குற்றம் இருந்தா இன்னொரு சைட்ல உள்ளவங்க அதை வந்து அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும், அல்லது அந்த குற்றத்தை குற்றம் அப்படின்னு ஒத்துக்கணும். ரெண்டு பேரும் வந்து ஏதோ மாமியார் மருமகள் சண்டை மாதிரி இருக்கு. என்ன கேட்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும். இது மாமியார் மருமகள் சண்டை மாதிரி இருக்கு. அதனால இது வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமுடைய சட்டத்தாலோ அல்லது வந்து பார் கவுன்சில் மூலமாக நடவடிக்கை எடுப்பதாலோ இதை தீர்வு காண முடியாது. மேலும் மேலும் நிலைமையை அதிகமாக மோசமாக்குற விதத்தில் தான் நடக்கும். இதெல்லாம் பார்க்கிற போது as a judge of High Court, I was there for about 10 years, more than 10 years. I had to deal with so many matters, including contempt matters. பல பிரச்சனைகள் வந்தது, நான் சமாளிச்சேன். அதே மாதிரி ஜார்க்கண்ட்லயும் பல பிரச்சனைகள் வந்தது. ஏன்னா நீங்க ஜட்ஜா டியூனி ஜட்ஜா இருக்கிறது ஈஸி, ஆனா சீஃப் ஜஸ்டிஸா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஹஸ் டு லீட் தி பொசிஷன். லீடர்கள் வந்து விட்டு கொடுக்கிற தன்மை வேணும். விட்டு கொடுக்கிற தன்மை, நம்ம சுயமரியாதை இழந்துடல, விட்டு கொடுக்கிற தன்மை. லீடருக்கு பெருந்தன்மை, பொறுமை, தியாகம், அறிவு, ஆற்றல், இது 5 வேணும். இது 5 குறைஞ்சாலும் கூட ஏதோ குறையுது. கப்பல்ல ஒரு ஓட்டம் விழுந்தாலே போதுமே, சிங்க் ஆயிடும். அந்த சிங்க் ஆக விடக்கூடாது. அதுக்கு மெயின் பொறுப்பு ஐ ரெக்வெஸ்ட் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட் டு இன்டர்வீன், கால் தி பார் கவுன்சில் அண்ட் கால் தி அட்வொகேட்ஸ் டு see that அது அந்த ஆர்டர் உத்தரவை அமல்படுத்தாது எப்படின்னு ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் சொன்னாரோ நேரடியா சொல்லலாம். அல்லது ஜுடிஷியலா எடுத்துக்கிட்டு கூட அந்த கோர்ட்ல வச்சு ஒரு ஃபுல் பெஞ்ச் பண்ணி 9 பேர் உட்கார்ந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் மாதிரி பண்ணி அதை அட்வொகேட்ஸ் கேட்டு அதை வந்து ஃபார் த பிரசன்ட் அதை ஸ்டே பண்ணோம்னா பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதான் என்னுடைய நோக்கம். ஆனா இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடக்கிறது வந்து அங்க இருக்கிற அங்க அட்வொகேட்ஸ் இருந்து பிராக்டிஸ் பண்றவங்களுக்கும் சரி, நீதிபதிகளாக இருக்கிறதும் சரி, இது சரியான ஒரு நிலையா இல்லை. இது எங்க போக முடியும்? முற்றுகை போராட்டம் முற்றிய இது இல்ல, வேற ஏதோ நடக்க போகுது.
அதை தடுக்கணும். அது முழு பொறுப்பு சீஃப் ஜஸ்டிஸ் தான். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டவைக்கு மிக்க நன்றி திரு கற்பக விநாயகம். உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் மிகுந்த ஆழம் நிறைந்தவையாகவும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கக்கூடியவையாக இருக்கிறது. புதிய விதிமுறைகளை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து வழக்கறிஞர்களும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் நம்மிடம் தத்தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த செய்தியை பார்த்தோம்.